ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் மனது ஏனோ இன்று பதைத்து கொண்டிருக்கின்றதம்மா. நாளை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயம் கொண்டிருக்கின்றாய். முதலில் படபடவென்று துடித்து கொண்டிருக்கும் உனது மனதை முதலில் சமநிலைப்படுத்து. இது உனது உடலுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். மேலும் நான் என்ன உனக்கு வியாபாரியா, இல்லை உனது கடன்காரனா? இல்லையே, பின்பு ஏன் சாயப்பா நீங்கள் இதை எனக்கு செய்தால் நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று சொல்கிறாயே? இங்கே என்ன பண்டமாற்று வியாபாரமா நடந்து கொண்டிருக்கின்றது? எல்லோரும் என்னை கருணை கடல் என்று சொல்கிறார்கள். ஆனால் உங்களில் சிலரோ என்னை வியாபாரியாகவும் கடன்காரனாகவும் பார்க்கின்றீர்கள். எதையும் எதிர்பார்க்காமல் வருவதுதான் உண்மையான பக்தி. இந்த உண்மையான பக்தியையும் நம்பிக்கையும் தான் உங்களிடம் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். ஒவ்வொரு நாளும் விடியலிலும் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கொண்டு எழுந்திருக்க வேண்டும் என்று யோசித்து அதன்படி செய்து வந்தால் ஒவ்வொரு நாளும் உன் செயலில் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து கொண்டே இருப்பாய். முதலில் பல வருடங்களாக பாதுகாத்து வந்திருந்த உன் தாய் தந்தையருக்கு நன்றி சொல். இரண்டாவதாக முழு முதற் கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு நன்றி சொல்லி, மூன்றாவதாக உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் உன் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லியும், நான்காவதாக உன்னுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருக்க இடம் இவையெல்லாம் இன்று வரை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லியும், கடைசியில் உன் பிரியமான உன் குருவான உன் தாயும் தந்தையுமான எல்லாமும் ஆகிய எனக்கு நன்றி சொல்லி எழுந்து உனது வேலையில் செயல்படு. உன் வேலையை துவங்கியதும் பல இடையூறுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். நீ என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் என்னை நோக்கி, என் கால் கட்டை விரலை நோக்கி உனது தியானம் இருக்கட்டும். உன் உள்முக பயணத்தில் இடையூறாக தடையாக யார் வந்தாலும் கண்டும் காணாமலும் உன் வேலையில் நீ முயற்சி செய்து கொண்டே இரம்மா. முதலில் நீ முன்னேறுவதை யோசி, பிறகு செயல்படு. அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலும் உன் அருகில் இருப்பவர்களையும் குடும்ப சூழ்நிலையை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கும் அவர்களிடம் நீ அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு விவாதமும் செய்ய தேவையில்லை. அவர்களுக்குள்ளாகவே மெல்ல மெல்ல நேர்மறை ஆற்றலானது ஊடுருவி நீ சொல்வதை கேட்டு நடக்கும்படி சூழ்நிலை உருவாகும். பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணான 1 1 1 1 இந்த எண்ணை தொட்டு என் தெய்வ வாக்கை கேட்க வந்த உனக்கு உன் 2 கோரிக்கைகளையுமே நாளை வியாழன் விடியலிலே சுபமாக முடிந்தபடி எண்ணிக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே சந்தோஷமாக தூங்கு. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.